ஹே காய்ஸ், மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. ஸோ எப்படி ஹண்ட் பண்ண போகிறோன்றதை இனிமேல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாவ்! இந்த மீன் சின்ன மீன் விட்டுடுங்க. தண்ணியோட சத்தத்தில் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. பயங்கரமான தண்ணி போயின்னு இருக்குது. மீனுங்க ஓடுது. ஆக்சுவலாக வந்து நான் என்னோட ஃபேஸில் வந்து ஒரு லைட் ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் இல்லைங்களா? அந்த லைட்னால என்னால் வந்து என்னோட முகத்தை காட்ட முடியாது. விச் மீன்ஸ் அந்த லைட் ரெஃப்ளெக்ஷனில் என் முகம் தெரியாது. உங்களுக்கு இந்த தண்ணி தெரியுதான்னு நினைக்கிறேன். ஓ மை காட், சரியான தண்ணி போயிட்டு இருக்குங்க. இந்த மீனை பிடிக்கிறது ஜாலியாகுது. ஓ இல்லை, ஒரு மோசமான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு மீன் பிடிக்கிறத பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் மீனை கையில் தொட மாட்டேன். அது கொஞ்சம் பயமாக இருக்கும். பார்ப்போம். அண்ணா புடிச்சிங்களா? காட்டுங்க. வாவ், நல்ல சைஸ் தான். நல்லா ஒரு கெண்டை விரால் மாட்டுன்னு பார்க்குறேன். மாட்டாது போல இருக்க. தண்ணி இன்னும் நிறைய வரணுமோ? இது என்னது, ராடா? இதுக்காகவே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க போல இது. ஆமா, பார்க்கவே பயங்கரமா இருக்குது. ஆமா காய்ஸ், சரியான தண்ணி போயிட்டு இருக்கு. மீனவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில சைஸ்ல இருக்குது. சும்மா ஒரு கெண்டை விரால் மாட்டுச்சுன்னு வச்சுக்கா, கும்தாவா இருக்கும். லட்சம் ஆடுதான்னு பார்க்கலாம். இங்கே நிறைய பேர் மீன் பிடிச்சிருக்காங்க. எல்லாரையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டு தருவா மாதிரி கம்பி வச்சுக்கிறாங்க. நான் ராடு வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி சத்தத்தில் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. கேட்டுச்சுன்னா நீங்களும் மீன் இந்த மாதிரி பிடிப்பீங்களான்னு கமெண்ட் சொல்லுங்க. வாவ், இட்ஸ் a good மீன். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வந்து மீனெல்லாம் பிடிக்கிறேன். இது ஒரு மாதிரி ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன் இத்தனை வருஷம் இந்த மாதிரி வந்து மீன் பிடிக்கலன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு பக்கம் பயம், நம்மளுக்கு யாரும் கூட வரமாட்டாங்க. இப்போ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. இப்போ தான் ஒரு பெரிய மீன் இந்த ராடுலேயே அடித்து பிடிச்சேன். ஓங்கி ஒரே அடித்தா ரெண்டாக பழந்துட்டாப்ல. நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன். அந்த மீனை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? முதல்ல நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இங்க எப்படின்னா பொறுமையா வெயிட் பண்ணணும் போல. வச்சுட்டு இதை பாண்டி கொட்டையில பொறுமையா வெயிட் பண்ண போல. அப்பதான் மீன் மாட்டோம். வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் ருசியா சாப்பிட முடியும். இது என்ன மீன் தெரியலையே. இது வந்து இருங்க உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மீன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கொட்டை. ஐயோ பாவம், மன்னித்து விடுங்கள். சென்று வா. ரொம்ப பொறுமையா நின்று பார்த்து சொருக்கு போடணும். சொருக்கு செம ப்ரோ. Wow. ஓரளவுக்கு நிறையவே மீன் பிடிச்சி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோவாக பிக்காக நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ வந்து முடிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதாவது இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் இருட்டில் நிறைய பேர் வந்து இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது எந்த இடம் சொல்லிட்டு உங்களுக்கு பகல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் முடிஞ்சா. ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரி மீன் பிடிக்கிற வீடியோலாம் ஹண்ட்டுக்கு மறுபடியும் வருவேன். இன்னும் நிறைய மழை இருக்குது. ஸோ அதனால் அப்போ வரும்போது மறுபடியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, என்னோடய சேனலுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். Until then, stay tuned. This is Glady from Glady Views. Take care. Bye-bye, guys.